வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில தான் திமுக கூட்டணி ஏறக்குறைய உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருக்கும் நிலையில தான் சில கட்சிகள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில தமிழக அரசியல்ல புதிதாக வர இருக்கக்கூடிய விஜய் கூட்டணி தொடர்பாக என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பதுதான் கேள்வியாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன், கிருஷ்ணசாமி ஆகியோர் விஜயுடன் கூட்டணி அமைக்கலாம் என சொல்லப்பட்டு வருது. அது மட்டுமல்லாம பாமக உள்ளிட்ட சில கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் தகவலானது வெளிவந்திருக்கு. தமிழக அரசியல்ல கடந்த சில 10 ஆண்டுகளாக தேர்தல் என்றாலே அது கூட்டணி அமைத்து போட்டியிடுவதுதான் என்றும் ஆகியிருந்தது. திமுக, அதிமுக என எந்த கட்சியாக இருந்தாலும் கூட்டணி அமைத்தால்தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்பது தற்போதைய சூழலில் உறுதியாகவே இருந்து வருகிறது. ஜெயலலிதா மட்டும் 2016 தேர்தலில் தனித்து போட்டியிட்டு கூட்டணியில் இருந்த சில கட்சிகளையும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வைத்திருந்தார். அதற்கு பிறகுதான் கூட்டணி தான் தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என்று சொல்லியிருக்காரு. இந்த நிலையில தான் 2019 மக்களவை தேர்தலின் போது திமுக அமைத்த மாபெரும் கூட்டணி தற்பொழுது வரை தொடர்ந்து வருகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட சில கட்சிகள் இருந்து வருகின்றனர். அதிமுகவை பொறுத்தவரையில் கூட்டணி நிலையாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். 2021 அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்த பாஜக 2024 மக்களவை தேர்தலில் விலகியிருக்கிறது. பாமகவும் அப்படித்தான். 2024 அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்த தேமுதிக 2026 இருக்குமா என்ற கேள்வியானது எழுந்திருக்கிறது. இப்படியாக திமுக கூட்டணி உறுதியானாலும் அதிமுக கூட்டணி இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது. அதே நேரத்துல பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை கூட்டணிக்கு அழைத்து வர பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகிறது. ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜேகே உள்ளிட்ட கட்சிகள் அதிமுக கூட்டணியில் கிட்டத்தட்ட இணைந்தது போலதான். கடந்த தேர்தலில் 3ஆம் இடம் பெற்றிருந்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் 2026 சட்டமன்ற தேர்தலில் தனித்துதான் போட்டி என அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் சில தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் அறிவித்திருக்காரு. இதற்கிடையேதான் 2026 சட்டமன்ற தேர்தலின் முதல் முறையாக களம் இறங்குகிற விஜயின் தமிழக வெற்றி கழகம் 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் இலக்கு என அறிவித்து தற்பொழுது வரை அதை நோக்கி பயணித்து வருகிறார்கள் விஜய் அவர்கள். பிரம்மாண்டமாக 2 மாநில மாநாடுகளை நடத்தியுள்ள விஜய் தற்பொழுது தேர்தல் சுற்றுப்பயணத்தையும் மேற்கொண்டு வராரு. டிசம்பர் மாதத்துடன் அந்த பயணமானது முடிவடையும் நிலையில தான் அதற்கு பிறகு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்பட்டு வருது. தற்போதைய சூழல்ல தமிழகத்துல 4 முனை போட்டியானது நிலவுகிறது. இது ஒரு புறம் இருக்க, விஜயுடன் இதுவரை எந்த கட்சியுமே கூட்டணி அமைக்கவில்லை என்ற விமர்சனமானது எழுந்திருக்கு. அதே நேரத்தில் தேர்தல் வரை பொறுத்திருங்கள், கூட்டணி யாருடன் என்ற ரகசியத்துடன் சஞ்சாரம் செய்யுங்கள் என பொடி வைத்து பேசியிருக்காரு விஜய் அவர்கள். இதனால அவருடன் சில கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்த வரலாம் என்று சொல்லப்படுது. காங்கிரஸ் கட்சியுடன் விஜய் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சொல்லப்பட்டு வருது. இந்த நிலையில தான் ராகுல் காந்தியின் யாத்திரையில தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டது அந்த கேள்விக்கு இடமில்லை என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. இந்த நிலையில அதிமுகவால பாஜக கூட்டணியில் இருந்து வெளியே வந்திருக்கும் ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி தினகரன் விஜய்க்கு பச்சை கொடி காட்டுவது போலவே பேசி வருகின்றாங்க. விஜயுடன் கூட்டணி அமைத்தால்தான் என்ன தவறு என டிடிவி தினகரன் கேட்டிருப்பது கூடுதலாக எதிர்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. விஜய் கட்சி ஆரம்பித்த போதுதான் ஆட்சி அதிகாரத்துல பங்கு என்ற முழக்கத்தையும் முன் வச்சிருக்காரு. தற்போது புதிய தமிழகம் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமியும் அதே கோரிக்கையை வலியுறுத்தி வரும் நிலையில தான் விஜயுடன் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் புதிய தமிழகம் கட்சி கூட்டணி அமைக்கலாம் என சொல்லப்பட்டு வருது. மேலும் பாமக உள்ளிட்ட சில கட்சிகளை கூட்டணிக்கு அழைத்து வர மறைமுகமான பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. அடுத்தடுத்த நாட்களில் விஜயின் கூட்டணி தொடர்பான வியூகம் வெளிவரும் என்கின்றார்கள் தமிழக வெற்றி கழகத்தினர்.